Hi students, the third problem in the textbook exercise. A bulb of mass m is attached to one end of the rod of negligible mass and length r, the other end of which is pivoted freely at a fixed center O. So like this, a mass A is attached to a rod. Assume that the rod is having negligible mass, so that O is the free end, okay, that is pivoted at O as shown in the figure below. What initial speed must be given to the object at this point A? What initial speed? So what initial speed must be given to this object? So I will take that this is a velocity VA. What initial speed must be given at this point A to reach the top of the circle, so that it will reach the top of the circle. Is this speed greater or less than the critical speed at the lowest point? இப்போ நம்ம தியரியில அதாவது இந்த வருஷம் டெலிட்டட் சிலபஸ்ல இருக்குது, இருந்தா கூட உங்க டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஒரு நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் வெர்டிகல் மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் போகும்போது அதோட ஸ்பீட் மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்பீட் அட் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் வில் பி டிஃபரெண்ட். அப்போ மினிமம் ஸ்பீட் ரிக்வயர்ட் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் த கிரிட்டிக்கல் ஸ்பீட். அதை விட இது குறைவா வருதா அதிகமா வருதா அப்படின்னு கேக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ. அப்போ யூஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார் திஸ். இப்போ மொத்தத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மாதிரி ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம்ப்பா. m is a mass which is attached to a string னு கொடுத்திருக்காங்க. நான் அதுக்கு பதிலா, அதாவது ராடுக்கு பதிலா இந்த ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஏன்னா அது மாஸ் லெஸ் நெக்லிஜிபிள் மாஸ்ன்னு சொல்லி இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன்ப்பா. புரியுதா? இப்படி இருக்குது, இங்க பாருங்க, இந்த படத்துல உள்ள மாதிரி இருக்குதா? சோ இப்போ இந்த மாஸ் இருக்குது இல்லையா, இப்போ நான் இதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுக்கணும். இப்போ நான் ஊதுறேன், இப்போ நான் ஊத போறேன், பாருங்க எவ்வளவு தூரம் மேல போகுதுன்னு. இவ்வளவு தூரம் மேல போகுது, அவ்வளவுதானே? அப்ப எவ்வளவு வெலாசிட்டி நான் இந்த பாலுக்கு கொடுத்தேன்னா இது மேல வரைக்கும் போகும் அப்படின்னு கேக்குறாங்க. How much velocity is imparted to this ball so that it will reach the highest point? அங்க போய் அங்க momentarily it is going to stop தானே. அப்ப இப்படி இருக்கிற பால் இப்படியே போய் இங்க நிக்க போகுது. அப்ப it starts at the point A and stops at which point? B. புரியுதா? அப்ப இந்த Bங்கிற பாயிண்ட்ல, B அப்படிங்கிற பாயிண்ட்ல its velocity VB is equal to 0. புரியுதா? velocity at the point A எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப it starts from which point? Initial point is A. Stops at which point? The final point is B. ரைட்டா? அப்ப இந்த டயகிராமை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ at the starting point, with reference to the starting point, A is at what height அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 ஹைட்ல இருக்குது. ஏன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் A. ஏவுக்கும் நடுவுல உள்ள ஹைட் எவ்வளவு? 0 தானே. அப்போ I am going to do this on the basis of conservation of energy. அப்போ first potential energy at A plus kinetic energy at A must be equal to potential energy at B plus kinetic energy at B. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, the total energy, the sum total of potential energy and kinetic energy of this body should remain constant at any point. அப்ப A அப்படிங்கிற பாயிண்ட்ல அதோட டோட்டல் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, potential energy plus kinetic energy at A must be equal to potential energy plus kinetic energy at B. இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் A, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் is also A, starting point is also A அப்படிங்கிறதுனால potential energy at A is equal to 0. Understand? Potential energy at A is equal to what? 0. அப்ப 0 plus, அப்ப ஸ்டார்டிங்கே நான் என்ன வெலாசிட்டி கொடுக்கிறேன் இந்த பாலுக்கு? V A ன்னு கொடுக்கிறேன் இல்லையா? அப்போ this is a half into m into VA square. Half m VA square. அப்ப potential energy at A is 0. Initial kinetic energy at A is half m into VA square, right? This must be equal to the potential energy at B. நல்லா கவனிங்க, Bங்கிற பாயிண்ட் vertical height from A we have to measure. அப்ப இதோட ரேடியஸ் r தானப்பா. அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இன்னொரு r தானே.
அப்ப a to b height எவ்வளவு இருக்கணும்? r plus r is 2r. அப்போ this is equal to mg h. h க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணனும்? 2r. mg into 2r plus half m into vb square into vb square. vb square அங்க போய் அது ஸ்டாப் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்துல. இட் இஸ் நாட் கண்டினியூயிங். இங்க கிளம்புனது அங்க போய் நின்றுச்சு, அவ்வளவுதான். அப்ப அதோட வெலாசிட்டி vb அவ்வளவு 0 தானா? I am going to substitute 0 for vb, that's all. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னாக்க half m into va square is equal to 2mgr. ஓகேவா? இந்த 2 வெளியில போட்டுட்டேன்னா 2mgr னு வரும். ஓகேவா? பிளஸ் half m into 0 தானே? half m into 0 because vb is equal to 0. அப்ப நம்ம இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தானப்பா ரிமைனிங், மிச்சம் எல்லாமே 0 தானே. லாஸ்ட் டேர்ம் 0, ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. அப்போ இந்த m and m can be cancelled. m and m can be cancelled. அப்போ what is this? var square. அப்ப இந்த denominator 2 எடுத்து ரைட் சைடுல கொண்டு போனோம்னா 2 into 2 4gr. understand? 4gr னு வந்துரும். அப்ப this is equal to 4gr. therefore what is va must be equal to square root of 4gr. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க what initial velocity must be imparted to the body of mass m so that it will reach the highest point ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப we should give a velocity equal to square root of 4gr ன்றதோட முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம velocity கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க when is a body said to have non uniform circular motion na when its direction and magnitude of the velocity both are changing. அதுதான் இந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல நடக்குது. இப்போ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி சுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ continuously it is circulating in a vertical circle. இதுல பாத்தீங்கன்னாக்க ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு tangent வரைஞ்சீங்கன்னா that will give you the velocity of the particle at a and bங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு tangent வரைஞ்சீங்கன்னா அப்போ the velocity vb இந்த இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து velocity. அதே மாதிரி cங்கிற பாயிண்ட்ல ஒரு tangent வரைஞ்சீங்கன்னா it will give you the velocity at c. அப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு direction of the velocity is continuously changing அப்படிங்கிறது டைரக்டாவே தெரியுது இல்லையா? அதே மாதிரி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா the magnitude of the velocity also will be changing continuously. How it is going to change? Whenever the body is moving from a to b, then b to c, it is going against the gravity இல்லையா? against the gravitational force போறதுனால the magnitude of the velocity will be continuously decreasing. அப்ப comparing to a, the magnitude of the velocity at b will be lesser, and comparing to b, the magnitude of the velocity will be still lesser. போக மேல போக குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி கீழே வர இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? இப்போ vertical circular motionல suppose if a body is revolving in a vertical circle, what is the minimum velocity required at the highest point and the lowest point அப்படிங்கிற derivation வந்து இருக்குது. அதுக்கு பேரு தான் critical velocity. The minimum velocity which is required to continue the circular motion, அதோட கம்மியா கொஞ்சம் இறங்கிடுச்சுனா கூட பாடி வந்து கீழே விழுந்துரும். இப்போ சர்க்கஸ் பர்ஃபார்மர்ஸ் வந்து ஒரு கேஜ் இருக்கும், கேஜுக்குள்ள மோட்டார் பைக் ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வெர்டிகல் சர்க்கிள்ல போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பைக் வந்து மினிமம் ஸ்பீட்ல நீங்க போகணும். அதோட அதிகமா போனா சேஃப், ஆனா அதோட கம்மியா போனா இட் இஸ் நாட் சேஃப் இல்லையா? அட்லீஸ்ட் ஐதர் ஈக்குவல் டு த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி இருக்கணும், இல்லனா கிரேட்டர் than அது ஒரு பாஸ், மினிமம் பாஸ் மார்க் மாதிரி. ஐதர் 35% ஆர் அபவ் அப்படின்னா கிளியர் பாஸ், லெஸ் than 35 னா ஃபெயில் மார்க். அந்த மாதிரி தான் இந்த ஸ்பீடு, கிரிட்டிக்கல் ஸ்பீட் இல்லனா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. இப்போ இந்த A B C அப்படிங்கிற பாயிண்ட்ல உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் வந்து டெலிட்டட் போர்ஷன்ல வர்றதுனால இப்போ டைரக்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுறேன்ப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ the velocity at the lowest point இருக்கு இல்லையா, அதோட magnitude, the magnitude of the velocity VA, அதாவது ஸ்பீட் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இதுதான் கிரிட்டிக்கல் ஸ்பீட் at A. அப்போ this is equal to square root of 5gr. இப்படி ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல. அது இந்த வருஷத்துக்கு டெலிட்டட் பண்ணிருக்காங்க, அதனால நோட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைனல் வேல்யூஸ் மட்டும்.
அதே மாதிரி velocity, magnitude of the velocity at the middle point B. So this is equal to square root of 3gr. Like that, at the highest point, the critical speed Vc is equal to square root of 1gr. அது ஏன் 1 ன்னு பர்பஸா நான் எழுதிருக்கேன் அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி இல்லையா? இது 5, இது 3, இது 1 எல்லாமே ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் gr அப்படினா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு மேல கீழ இருந்து மேல போக போக என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும் இல்லையா? அப்ப இங்க √5gr, இங்க √3gr, இங்க √gr அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Is this speed greater or less than the critical speed at the lowest point? எது lowest point? நமக்கு இந்த படத்துல A is the lowest point இல்லையா? அப்ப lowest pointல critical speed என்ன? VA. நமக்கு VA என்ன இருக்கணும்? critical speed. இது வந்து இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்க critical speed. ஓகேவா? So critical speed என்ன வரணும்? lowest pointல √5gr வரணும். நமக்கு இந்த சம்ல என்ன வந்திருக்கு பாருங்க? square root of 4gr தான் வந்திருக்கு. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்னு கேட்டிங்கனா is this speed greater or lesser னு கேட்டிருக்காங்க. it is lesser than square root of 5gr. that is the answer. Have you understood? Okay, fine.